சாந்தி. 3/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இந்த எல்லையற்ற நாடகத்தில் நீங்கள் அற்புதமான நடிகர்கள். இது ஓர் அநாதியான நாடகம். இதிலுள்ள எதுவும் மாற்றப்பட முடியாது. கேள்வி: எந்த ஆழமான இரகசியங்களை விவேகிகளான தொலைநோக்கு பார்வையுள்ள குழந்தைகள் மாத்திரம் புரிந்து கொள்கின்றார்கள்? பதில்: அசரீரி உலகம் மற்றும் முழு நாடகத்தினதும் ஆரம்பம், மத்தி, இறுதி வரையிலான ஆழமான இரகசியங்களை தொலைநோக்கு பார்வையுடைய குழந்தைகளால் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். விதையினதும் விருட்சத்தினதும் முழு ஞானமும் அவர்களின் புத்தியில் உள்ளது. இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு நடிகரே என்பதையும், சத்தியயுகத்திலிருந்து கலியுகம் வரையிலான அவர்களின் பாகங்களை நடிப்பதற்கு அவர்கள் ஆடைகளை அணிகின்றார்கள் என்பதையும் அவர்கள் அறிவார்கள். எந்த ஒரு நடிகராலும் இடையில் வீடு திரும்பிச் செல்ல முடியாது. பாடல்: நீங்கள் பகலை உண்பதிலும் இரவை உறங்குவதிலும் வீணாக்கினீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. இந்த ஞானத்தை கடைவதில் உங்கள் புத்தியை மும்முரமாக வைத்திருக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் சற்று ஏகாந்தமாக அமர்ந்திருந்து இந்த ஞான கடலை கடையுங்கள். தந்தையை நினைவு செய்து உங்கள் உண்மையான வருமானத்தை சேமித்து கொள்ளுங்கள். 2. தொலைநோக்கு பார்வையுடையவராகி இந்த எல்லையற்ற நாடகத்தை மிகச் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நடிகர்கள் அனைவரினதும் பாகங்களையும் ஒரு பற்றற்ற பார்வையாளராக அவதானியுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் இனிமை என்ற ஆசீர்வாதத்தால் ஒரு மேன்மையான ஆத்மாவாகி சதா முன்னேறுவீர்களாக. இனிமை என்பது எந்த ஒரு கசப்பையும் இனிமையாக்கக்கூடிய விசேடமான நற்குணம் ஆகும். எவருக்கும் சில கணங்களுக்கு இனிய திருஷ்டியை கொடுங்கள். சில இனிய வார்த்தைகளை பேசுங்கள். உங்களால் அந்த ஆத்மா நிறைந்து இருப்பதை உணரச் செய்ய முடியும். சில கணங்களுக்கான இனிய திருஷ்டியும் வெகு சில இனிய வார்த்தைகளும் அந்த ஆத்மாவின் உலகையே மாற்றிவிடும். உங்களிடம் இருந்து வருகின்ற ஓரிரு இனிய வார்த்தைகள் அந்த ஆத்மா எல்லா வேளையும் மாறுவதற்கு கருவியாகுகின்றன. ஆகவே எப்போதும் உங்களுடன் இனிமை என்ற ஆசீர்வாதத்தை சதா வைத்திருங்கள். சதா இனிமையாக இருங்கள். எல்லோரையும் இனிமையானவர்கள் ஆக்குங்கள். ஸ்லோகம்: ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் சகல இரகசியங்களையும் புரிந்து கொள்வீர்கள். அவ்யக்த சமிக்ஞை. எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். உங்களின் எண்ணங்கள் அனைத்தும் மௌனமாகும் போது ஒரே ஒரு தந்தையும் நீங்களுமே இருப்பீர்கள். இந்த சந்திப்பின் அனுபவத்தின் எண்ணம் மட்டும் உங்களிடம் இருக்கும்போது நீங்கள் எண்ணத்தின் சக்தியை சேமிப்பீர்கள். உங்களின் யோகம் சக்தி வாய்ந்தது ஆகிவிடும். இதற்கு அமிழ்த்தும் சக்தியையும் விஸ்தாரத்திலிருந்து விடுபடும் சக்தியையும் கிரகியுங்கள். உங்களின் எண்ணங்களுக்கு பலவீனமாக அன்றி முழுமையாக தடையை பிரயோகியுங்கள். அது ஒரு வினாடியை விட அதிகமாக எடுக்குமாயின் அமிழ்த்தும் சக்தி பலவீனமாக உள்ளது என்று அர்த்தம். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.